கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா அந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரர் தாவீது அவர் என்ன சொல்றார்? அவர் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அவர் தாவீது ராஜா எப்பொழுதுமே என்ன செய்றார்? எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு அதை செயல்படுத்துகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தோடு இருந்த மனிதர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் தான் என்ன சொல்றாரு? அவருக்கு சத்துருக்கள் நெருங்கி வரும் பொழுதும், பொல்லாதவர்களை அவரை நெருக்கும் பொழுதும், அவருக்கு விரோதமாய் ஒரு கூட்டங்கள் அவரை நெருங்கி வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொன்னால், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வதை நாம் இந்த இடத்திலே நாம் தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. நாம் ஒருவேளை இந்த பூமியில் நினைக்கலாம், சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, சந்திரன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் உலகத்திலே தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு உலகத்துக்கு உண்டான ஒரு நியதி, தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் நடந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக மனிதர்கள் பாவம் என்று சொல்லுகிறதான அந்த இருளுக்குள் பிடிபட்டு சிக்குண்டு போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாவத்தில் எப்படி வெளிவர முடியும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க? இன்னைக்கு அநேக பேர் தத்தளித்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா வேதத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமாகவோ என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 119வது அதிகாரத்தை நாம் தெளிவா நாம பார்க்க முடிகிறது. அப்ப இருளா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன உருவாக வேண்டும்? அவனுடைய வசனம் என்று சொல்லுகிறதான வெளிச்சம் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுவதை நாம பார்க்க முடிகிறது. ஏன்னா வேதம் தான் ஒரு மனுஷன் என்ன செய்யும்? அவனுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் பேதையா இருக்கிற மனுஷனை என்ன செய்யும்? அவனை ஞானியாக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போதுதான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் போகிற பாதையிலே வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவன் பாதை கோணலா இருக்காதபடிக்கு அந்த மனிதனுடைய பாதையை ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். வெளிச்சம் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருவது கிடையாது. வேதத்தின் வெளிச்சத்தை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேதத்தின் வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பாவம் மேற்கொள்ளாது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்தின் வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள். வேதத்தின் வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சகோதர சிநேகத்தோடு கூட என்ன செய்வார்கள்? ஐக்கியப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் தெளிவா நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உலகத்தின் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தின் வெளிச்சத்தை விட்டு இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? பின்மாறி போய் கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இதை கேட்கிற என் அன்பு ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை நாம் மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும்? நம் வேதம் என்று சொல்லுகிற அந்த வெளிச்சத்தை நம்ம வைத்துக் கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தரின் சங்கீதக்காரர் நமக்கு சொல்றான, அவன் யாருக்கு நான் பயப்பட போகிறேன் என்று சொல்கிறார். வேதம் என்று சொல்லுகிற வெளிச்சம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு வேத வெளிச்சம் முன்னின்று நடத்தி கொண்டு போகும் என்று சொன்னால் அவர் நினைச்சது அதாவது உலகத்தினுடைய பயம் எந்த விதத்திலையும் ஆளுகை செய்யாது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த வேத வெளிச்சத்தின்படி நடப்போம், உலக பயத்தை மேற்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் சப்பா. அடியனும் அடியார்களும் வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க.
பயம் நீங்கி ஆண்டவரே உம்முடைய நித்திய வெளிச்சத்துக்குள்ளாய் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள், யாத்திரைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து நடத்துங்க. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஸ்கூல் படிப்பின் காரியங்களுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணி நன்மையான ஈவுகளை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.